வணக்கம். சனாதன தர்மம் இதனுடைய அர்த்தத்தை தேடாதவங்க கிடையாது. தேடாத டிக்ஷனரி கிடையாது. எந்த டிக்ஷனரியில் தேடினாலும் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம்ங்கிறது சரியாக கிடைக்காது. இந்த சனாதன தர்மம்னா என்ன? இதில் என்ன இருக்குது? என்னென்ன கடைப்பிடிக்கணும்? இதில் நம்ம வாழ்வியலில் எப்படி இருக்கணும்? என்னென்ன கடைப்பிடிக்கணும்? அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வேதம், ஆன்மீகம், சனாதனம் இதிலெல்லாம் பல ஆழமான ஆராய்ச்சிகள் செய்த நேரூர் ஸ்ரீ ரமண சர்மா நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சுவாமி. வணக்கம். எப்படி இருக்கேன் சுவாமி? எனக்கு நல்லா. ஓகே. இந்த சனாதன தர்மம் இன்னைக்கு எப்போவுமே பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம். இதனோட இந்த சனாதன தர்மத்தோட மூலாதாரம் என்ன? மூலாதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்டாக்க இதனுடைய பிரமாணம் என்ன அப்படிங்கிற கேள்வியாக நான் புரிஞ்சுக்கிறேன். நம்மளுடைய ஏன்னா இது ரொம்ப நியாயமான அவசியமான கேள்வியும் கூட. தர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதே ஒரு சாஸ்திரமாக நம்ம முன்னோர்கள் அதை விசாரம் பண்ணியிருக்காங்க. பூர்வ மீமாம்சை அப்படின்னு அந்த சாஸ்திரத்தினுடைய பெயர். தர்மத்தை பற்றி தீர்மானம் பண்ணுறதுக்கு உண்டான விசாரங்களை இனி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 விசாரங்கள், டிஸ்கஷன்ஸ், அதிகரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் பேர். அப்படியாக பண்ணி ரொம்ப விரிவாக விசாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் தர்மங்கிறது. அதில் முதல்ல எடுத்த கேள்வி நீங்கள் கேட்டது தான். நீங்கள் மூலாதாரங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க, அவங்க பிரமாணம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. எந்த அடிப்படையில் நம்ம தர்மத்தை தெரிஞ்சுக்கிறது? அப்போது அந்த அடிப்படை சரியாக புரிஞ்சுட்டோன்னா தான் தர்மம்னா என்னங்கிறதானது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதில் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய முதல் பிரமாணமாக நம்ம கருதக்கூடியது வேதம்ங்கிறது. அடுத்தது வேதமே என்ன சொல்கிறதுனா, வேதம் அளவற்றதாக பகவானுடைய மூச்சுக்காற்றான வேதம் அப்படிங்கிறத வேதமே சொல்லக்கூடியதான ஒரு கோட்பாடு. அதாவது பகவான்கிறவர், இறைவன்கிறவர் எப்பொழுதுமே சாஸ்வதமாக எப்படி இருந்துருக்காரோ அதுபோல் இப்போ ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த மூச்சுக்காற்றுங்கிறது மனிதன்கிற ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு திருஷ்டாந்தத்தை அடிப்படையில் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லையா? இப்போ ஒரு மனிதனுடைய ஆழ்காலம் முழுவதும் அவனோட மூச்சுக்காற்றுங்கிறது அவனோட கூடவே இருக்குது. ஒரு கால் ஏதோ ஒரு வயசான காரணத்தினாலே அவனுடைய மற்ற உறுப்புகளுடைய செயல்பாடுகள் ஏதாவது ஒரு முன்ன பின்ன ஆனாலும் கூட மூச்சுக்காற்றுங்கிறது என்னி வரைக்கும் இருக்கோ அன்னி வரைக்கும் தான் அவன் இருக்கான்னு அர்த்தம். அப்போ பகவானுடைய மூச்சுக்காற்று அப்படின்னு சொன்னால், பகவான்கிறவர் அவருடைய ஸ்வரூபமே எப்பொழுதும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியவருங்கிறது தான் பகவானுடைய ஒரு அடிப்படை. யாருக்குமே இதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பகவான்னு சொன்னால் அவர் சாஸ்வதமானவர் அப்படின்னு சொல்லி. அப்போ அவருடைய மூச்சுக்காற்றுன்னா அதுவும் சாஸ்வதமானது தான். அந்த மூச்சுக்காற்று தான் வேதம் அப்படின்னு சொல்லி வேதமே சொல்லக்கூடிய விஷயம். அந்த வேதமானது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான கஷ்டங்களை போக்குறதுக்கும் நம்மளுடைய சகல விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் உலக ரீதியில், இப்போ நீங்கள் சயின்ஸ் மூலமாகவோ மெடிசன் இன்னும் பலவிதமான துறைகள் மூலமாகவோ பலவிதமான சுகங்களை அடைவதற்கான சாதனங்களையோ அல்லது கஷ்டங்களை போக்குவதற்கு, வியாதிகள் முதலியதெல்லாம் போக்குவதற்கான சாதனங்களையோ லௌகிகமான முறையில் விஞ்ஞானம் முதலிய அடிப்படையில் எவ்வளவோ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டதான வழிமுறைகள் மூலமாக எதை தெரிஞ்சுக்க முடியாதோ, வேதத்தில் விஞ்ஞானம் இருக்குது, நிறைய விஞ்ஞான விஷயங்கள் இருக்குது. ஆனால் விஞ்ஞானத்தை மாத்திரம் சொல்கிறதுக்காக வந்தது வேதம் கிடையாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு விஞ்ஞானத்துலேருந்தே தெரியுமே. அப்போ வேதங்கிறது ஒரு தனியான நூலாக எதற்காக உங்களுக்கு தேவைப்படுறது அப்படின்னு சொன்னால், உலக ரீதியில் மனித அறிவுனால் தெரிஞ்சுக்க முடியாததான, மனித அறிவுக்கு அப்பாற்பட்டதான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் வேதங்கிறதான ஒரு பிரமாணமே உங்களுக்கு தேவைப்படும். அப்போ அப்படிப்பட்டதான 2 விஷயம் முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஒன்று தர்மம்ங்கிறது எதுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது. இந்த தர்மங்கிறது எல்லா விஷயத்திலையும் மனித அறிவுக்கு உட்பட்டதாக நம்மளால் சொல்ல முடியல. ஏன்னா உலகத்தினுடைய முழு செயல்பாடுகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியல. 2வது இறைவனுடைய உண்மையான சுரூபம். இந்த 2 விஷயமும் மனித அறிவினால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத விஷயமா இருக்கிறதுனால இந்த 2 விஷயத்தை முக்கியமாக சொல்கிறதுக்காக வேதம் வந்திருக்கு அப்படிங்கிறது வேதத்தினுடைய ஒரு அடிப்படை டெஃபினிஷன். அந்த வேதமானது அந்த மூச்சுக்காற்றாக சொல்கிறச்சே அது அனந்தமாக அளவற்றதாக இருக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள், மகரிஷிகள் அவங்களுடைய தவ வலிமையினால வேதத்தினுடைய கணிசமான பகுதியை நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாலும் நாளடைவில் அதில் பல பகுதிகள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. அப்போ அந்த நஷ்டமாக போனதான பகுதிகள்லையும் இருந்ததான பல தர்மங்களை நமக்கு நடைமுறைக்கு தேவைப்படுறதுனால முன்னோர்களான அந்த ரிஷிகளே நூல்களாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அதற்கு தான் ஸ்மிருதிகள் அப்படின்னு பேர். ஸ்மிருதின்ற வார்த்தைக்கு ஞாபகம்னு அர்த்தம், நேர அர்த்தம். அதாவது அந்த வேத சாக்கைகள், காணாமல் போன வேத சாக்கைகள் மகரிஷிகளுக்கு ஞாபகம் இருந்ததுனால நம்மளுக்கு அதில் இருக்கக்கூடிய சாரமான விஷயங்களை எடுத்து சொன்னாங்க. அதுதான் ஸ்மிருதிகள்னு சொல்லப்படும்.
இதற்கு அடுத்த கட்டமாக இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளை, ஸ்ருதின்னு சொல்றது வேதத்தினுடைய ஒரு பெயர். அந்த காலத்துல ஒலி. கேள்வி ஒலி முக்கியமாக கேட்டு கேட்டு தெரிஞ்சு காப்பாத்திட்டு வந்ததான விஷயமா இருக்க ஸ்ருதின்னு பெயர். அடுத்தது இந்த ஸ்மிருதின்னு பெயர். இந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளை கடைபிடிக்கக்கூடிய நம்ம முன்னோர்கள், பெரியோர்கள், இன்றைய அளவிலையும் நிறைய பேர் அதே பாதையில இருந்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்களே, அவங்களுடைய நடத்தை, சான்றோரின் நடத்தை அப்படிங்கிறது சிஷ்டாச்சாரம் அப்படின்னு இதுக்கு சம்ஸ்கிருத வார்த்தை சொல்றோம். அது 3வது பிரமாணமாக இருக்கு. இந்த 3 பிரமாணங்களையும் தாண்டி கடைசியில் தன்னுடைய மனசுக்கு இதில் இந்த 3 பிரமாணத்தில் தெரியப்படாத விஷயம் ஏதோ ஒன்று, இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறது, ஸ்ருதிகளை பார்க்குறோம், ஸ்மிருதிகளை பார்க்குறோம், சிஷ்டாச்சாரத்தை பார்க்குறோம், ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு நமக்கு இதில் ஒரு கால் தீர்வு கிடைக்காட்டாக்கா அப்போ மனசுக்குள்ளார இறைவனை வேண்டிட்டு எனக்கு இதில் வழிகாட்டுன்னு மனசில் எது தர்மம்னு கடைசியில் எடுத்த எடுப்புலையே நான் நினச்சதே தர்மங்கிறது அப்படி கிடையாது. இதை தாண்டி 4வது பிரமாணமாக இப்படி சொல்லியிருக்கு. 4 பிரமாணங்கள் தர்மத்துக்கு வேதமே நம்மளுடைய சாஸ்திரமானது வழிகாட்டி கொடுத்துருக்கிறது. ஆகையினால நீங்கள் கேட்ட முதல் கேள்வியினுடைய பதிலானது சனாதன தர்மத்தினுடைய மூலாதாரம்னு சொன்னால் இதனுடைய பிரமாணம் என்னன்னா இத்தகைய 4 கூறுகள் கொண்டதான பிரமாணமானது வேதம், அந்த தர்மசாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான ஸ்மிருதிகள், அதற்கு அடுத்தது நம்ம பெரியோர்களின் முன்னோர்களின் பழக்க வழக்கங்கள், அதற்கு அடுத்ததாக நம்மளுடைய கடைசியில் இதெல்லாம் தாண்டி நம்ம மனசுக்குள்ள இது தர்மம் அப்படின்னு ஒரு மனசு பரிசுத்தமாக நம்ம ஒரு விஷயத்தை ஆலோசித்து தீர்மானிக்கிறதுங்கிறது இப்படி 4ஆக தர்மத்துக்கு ஆதாரம் சொல்லியிருக்கு. இப்போ இது ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிசஸ், செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா, முதல்ல ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், உண்மையை பேசணுமா, அந்த உண்மையை பேசுறதும் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி, மற்றவங்களை காயப்படுத்தாத மாதிரி எப்படி பேசணும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்கா சுவாமி? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி மனிதனுடைய நடத்தை அப்படிங்கிறதுலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கிறது. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே வாழ்க்கையில் சௌக்கியமாக இருக்கணும், கஷ்டங்கள் வரக்கூடாது. இது ஒரு அடிப்படையான ஒரு வேண்டுதல், எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான விஷயம். அதற்கு மூலாதாரம் நீ உருப்படியாக நடந்துக்கணும். அப்போ தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த தனிமனித ஒழுக்கம்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் சனாதன தர்மத்தினுடைய அம்சங்கள் குறிப்பிட்ட ஏஷ தர்ம சனாதனஹா தர்ம சனாதனஹாங்கிறதான ஒரு குறிப்புங்கிறது நம்மளுடைய இதிகாசங்களில் மகாபாரதம், ராமாயணம், புராணங்களில், மற்ற எத்தனையோ நூல்களில் எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு. ஒரு சில அப்படிப்பட்டதான மேற்கோள்களை நம்ம சங்கிரகம் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி அரசாங்க நிர்வாகம் எப்படி இருக்கணுங்கிற பரியந்தம் இன்னும் நிறைய இருக்குது. இதில் ஓரளவுக்கு ஒரு தனிமனித வாழ்க்கை, பொதுவாக ஒரு மனிதன் எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயமும், அதே போல் அவன் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி மாத்திரம் இப்போதைக்கு ஒரு முதல் செக்ஷனாக நம்ம எடுத்து பார்க்கலான்னுட்டோம். ஏன்னா இன்னும் நிறைய அது அரசாங்க ரீதியிலான தர்மம், ராஜ தர்மங்கிற விஷயத்துல சனாதன தர்மத்தை பற்றி நிறைய இருக்குது. ஒரு கடல் மாதிரி கண்டிப்பாக. ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்ல போனாக்க நம்ம மகாபாரதத்தில் 2 பகுதிகள் முக்கியமாக, இப்போ மகாபாரதங்கிறது ஏதோ ஒரு தாயாதி பங்காளி சண்டையோடைய கதைன்னு மாத்திரம் நம்ம நினச்சுட்டா அது ரொம்ப மகாபாரதத்தை ரொம்பவே குறைச்சி மதிப்பிட்டதாக ஆகிடும். அதை சரிவர புரிஞ்சுக்காமல் பேசின வார்த்தையாக ஆகிடும். மகாபாரதங்கிறது ஒரு பெரிய தர்ம சம்ஹிதை, அதாவது தர்மங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான நூல். அதுலேயும் முக்கியமாக சாந்தி பர்வ மகாபலஹா அப்படின்னு அந்த மகாபாரதத்தை ஒரு மரமாக வர்ணிச்சாக்க அந்த மரத்தினுடைய பழத்தை போல அதில் இருக்கக்கூடிய பரம பிரயோஜனமாக இருக்கக்கூடிய சாந்தி பருவாங்கிறதான ஒரு பகுதியை இருக்கிறதுல மகாபாரதத்தில் ரொம்ப பெரியதான பகுதிகள் இந்த சாந்தி பருவாங்கிறது, அனுசாசன பருவாங்கிறது. இது 2மே பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தர்மபுத்திரருக்கு பண்ணினதான தர்ம உபதேசங்களால் ஆனது. இந்த 2 பருவாவும் இருக்கிறதுலே பிரம்மாண்டமான பகுதிகள். யுத்தத்தை எவ்வளோ தூரம் வர்ணிச்சிருக்கா அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எத்தனை அம்பு போட்டா, இவன் எத்தனை அம்பு போட்டா, எத்தனை பதிலுக்கு அம்பு போட்டா, எல்லாம் இருக்கு சரி. ஆனால் இந்த சாந்தி பருவா, அனுசாசன பருவாவில் நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க ஒரு துறவியுடைய தர்மமாக இருக்கட்டும், ஒரு அரசனுடைய தர்மமாக இருக்கட்டும், இப்படி பலவிதமாக ரொம்ப விஸ்தாரமாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதனால அதுவே ஒரு தனி ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி. அதுவே மகாபாரத பகுதியே ஒரு பெரிய கடல் போல இருக்குது. ஆக இப்போ நம்ம ஒரு சாம்பிளாக மாத்திரம் முக்கியமாக இப்போ இன்றைய தினம் என்னுடைய ஒரு கருத்து என்னன்னாக்கா, ராஜதர்மங்கிறதையே நிறைய தனியாக பார்க்க வேண்டியிருக்கிறதுனால நீங்கள் ஆரம்பித்த அந்த தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தையும், அது குடும்பம் அப்படிங்கிற விஷய பரியந்தம் ஒரு சில மேற்கோள்கள், இது இவ்வளவுதான் இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது, ஒரு சாம்பிள்னு வச்சுக்கலாம். முதல்ல இந்த தனிமனித ஒழுக்கத்தினுடைய சில குணங்களை சொல்லி இந்த குணங்கள்லாம் சேர்ந்து சனாதன தர்மம் அப்படிங்கிறதான ஒரு மேற்கோள்
இந்த மேற்கோளானது மகாபாரதத்திலையும் இருக்கு, கருட புராணத்திலையும் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் கருட புராணத்தை பற்றி ஒன்று சொல்லிடுறேன். பொதுவாக கருட புராணம் அது வேற ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துடுறது எல்லாருக்கும். அது அப்படி கிடையாது. அதாவது ஒரு மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. அது கருட புராணத்தினுடைய ஒரு பகுதி. கருட புராணத்தில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள், ஆயுர்வேதம் போன்றதான விஷயங்கள்லாம் உள்பட பல தர்ம விஷயங்கள்லாமும் கருட புராணத்தில் இருக்கு. அது கடைசி பகுதியாக அந்த குறிப்பிட்ட உடல் பிரிந்ததற்கு பிறகு, உயிர் பிரிந்ததற்கு பிறகு உண்டான விஷயங்களை அது கடைசி பகுதியாக இருக்கக்கூடியது அந்த சமயத்தில் இது பண்ணுறதுங்கிறது தனி விஷயம். ஆனால் அதே கருட புராணத்தில் இப்போ நான் நிறைய நம்ம மேற்கோள்கள் கருட புராணத்தில் இது வரப்போகிறது இரண்டாவதுன்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது ஆரம்பத்தில் ஒரு விளக்கம் சொல்கிறேன். நிறைய தர்ம விஷயங்கள் அதில் இருக்குது. இதில் என்ன ஒரு இந்த சொல்கிறேன்னாக்கா, இந்த கிட்டத்தட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் இதுக்கும் அதுக்கும் மாற்றம். சத்யம் தமஹ தபஹ சௌச்சம் சந்தோஷ ஹ்ரீஹி க்ஷமா ஆர்ஜவம் ஞானம் சமஹா தயா தியானம் ஏஷ தர்ம சனாதனஹா. இது மகாபாரதத்தில் இருக்கு. இதுல ஒரே ஒரு சின்ன வார்த்தை தியானம்ங்கிறதுக்கு பதிலாக தானம்ங்கிறதாக ஒரு சின்ன பாடபேதம் கருட புராணத்தில் காணப்படுறது. சத்தியம் உண்மை பேசுதல், தமஹா புலனடக்கம், அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த உறுப்புகள் வெளியில நோக்கி போறதே இது கட்டுப்பாடோட இருக்கிறது. அடக்கமுடைமைன்னு திருவள்ளுவர் இதை பத்தி பேசுறார். கட்டுப்பாடோட இருக்கிறது. தபஸ்ன்னு சொன்னாக்க காட்டுல போய் மூக்க பிடிச்சுன்னு தபஸ் பண்றது மாத்திரம்தான் தபஸ் இல்லை. தன்னுடைய கடமையை பிரதிபலன் எதிர்பார்க்காம தொடர்ந்து செய்வதுங்கிறது தபஸினுடைய ஒரு அடிப்படை ஸ்வரூபம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஆனா அதனுடைய தபஸுங்கிறதனுடைய அடிப்படை கோட்பாடு தொடர்ந்து ஒரு தர்மத்தை, தன்னுடைய சொந்த தர்மத்தை தொடர்ந்து செய்வது, பிரதிபலன் எதிர்பார்க்காம செய்வதுங்கிறது தபஸினுடைய ஒரு அடிப்படை ஸ்வரூபமா புரிஞ்சுக்கலாம். கடமை என்னையோ அதை தொடர்ந்து தன்னுடைய கடமைங்கிற ஒரே எண்ணத்துக்காக தொடர்ந்து செய்வது, இதற்கு தபஸ் அப்படிங்கிறதாக நம்ம ஒரு அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனுடைய வடிவங்கள் பலவிதமான வடிவம் இருக்கு தபஸுக்கு. ஆனா அதனுடைய சாரமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். சௌச்சம் அதாவது தூய்மை. இப்ப இன்னைக்கு புதுசா கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்ன்னு புதுசா சொல்லக்கூடிய கோட்பாடு கிடையாது. சௌச்சம்னு சொன்னா தூய்மையாக இருக்கணுங்கிறது, ஒரு இடத்த சுத்தமா இது பண்றதோ, நம்மளுடைய உடம்பை சுத்தமா காப்பாத்திக்கிறதோ, இது எல்லாமே இதுல அடக்கம். சந்தோஷம், வாழ்க்கையில கிடைச்சதை வச்சு நம்மளுக்கு சந்தோஷப்படக்கூடியது. குறைகள், வாழ்க்கைங்கிறது குறைகள் இருக்கும். இதில் எது நமக்கு அத்தியாவசிய தேவை இல்லைங்கிறத பாகுபாடோட விவேகத்தோட பார்த்து இது போரும்பா அப்படிங்கிறதான ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான கோட்பாடுங்கிறதையும் சொல்லியிருக்கு. அதே போல ஹ்ரீஹின்னு சொன்னா அடக்கம், வினயம், பெரியோர்களை கண்டு நம்ம வினயத்தோட நடந்துக்கிறது, ஒரு பணிவோட நடந்துக்கிறது. க்ஷமா பொறுமை. எல்லாரும் தவறுகள், நம்மளும் தான் தவறு செய்வோம், பிறரும் தான் தவறு செய்வாங்க. எவ்வளோ எந்த தவறு மன்னிக்கக்கூடிய தவறு, மன்னிக்க முடியாத தவறுன்னு அதுலேயும் விவேகம் வேண்டியிருக்கு. அப்போ அந்த பொறுமைங்கிறது இதுவும் ஒரு முக்கியமான அம்சம். நேர்மை, ஆர்ஜவம், நேர்மையாக நடந்துக்கணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஞானம், எவ்வளோக்கு முடியுமோ விஷய அறிவு சம்பாதிச்சுக்கணும், அறிவுடைமை அப்படின்னு திருவள்ளுவர் இதுக்கு ஒரு அதிகாரம் சொல்றார். சமஹா, தமஹா சமஹான்னு ரெண்டு கோட்பாடுகள். தமஹாங்கிறது வெளி புலன்கள் அடங்கிறது, சமஹாங்கிறது மனசு அடங்கிறது. அப்போ நம்மளுடைய மனசு, ஏன்னா மனசு அடங்காத வரைக்கும் மனசு வெளியில போய் இதை தேடு அதை தேடுன்னு வெளி விஷயங்கள்ல நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய வெளிப்புலன்களையும் தூண்டிகிட்டே இருக்கும். அப்போ வெளிப்புலன்களை கட்டுப்படுத்தி அடக்கி வச்சுக்கிறேன் பேர் வழின்னு சொல்லிட்டு மனசுனால எத்தனையோ விஷயங்களை நம்ம ஓட்டிகிட்டே இருந்தோம்னாக்கா அது பிரயோஜனம் இல்லைன்னு பகவான் கீதையில சொல்றார். அதனால மனசையும் சாந்தப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி இருக்கணும். கருணை காட்டணும், கஷ்டப்படுறவங்களை பார்த்து கருணை காட்டணும். தியானம் மனசை தூய்மைப்படுத்துறதுக்கான வழியாகவோ இந்த மாதிரி ஒரு இறைவனை சிந்திக்கிறது, உயர்ந்த தத்துவங்களை சிந்திக்கிறதுங்கிறதான தியானத்தை பழகிக்கணும். அல்லது இன்னொரு பாட்டத்தை வச்சுட்டோம்னா தானம் செய்யணும், தன்னுடைய சொத்தை எடுத்து கொடுக்கறதுங்கிறதானதே ஒரு உயர்ந்த தர்மம் சொல்லி இதெல்லாம் சனாதன தர்மத்தினுடைய அம்சங்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு புராணத்துல இருக்கு. இன்னொரு விஷயம், நமக்கு எல்லாருமே இதெல்லாம் சனாதன தர்மம்ங்கிறதான ஒரு வார்த்தை ஒவ்வொரு இடத்துலையும் இத்தனை மேற்கோள்கள்லையும் சொல்றாங்கிறத காட்டணுங்கிறதுக்காக நான் இதை மேற்கோள் எடுத்திருக்கேன். அத்ரோஹ சர்வபூதேஷு, இதுவும் மகாபாரதத்தில் இருக்கக்கூடியது. அத்ரோஹ சர்வபூதேஷு கர்மணா மனசா கிரா அனுகிரஹச்ச தானஞ்ச சதாம் தர்ம சனாதனஹா. அடிப்படையாக தர்மத்தை ஒரு சுருக்கமாக சாரமாக சொல்றதா இருந்தா, யார் ஒருத்தருக்கும் நம்மளுடைய செயலாலேயோ மனசுனாலேயோ சொல்லாலேயோ கெடுதல் செய்யாமல் இயன்றவரை நன்மை செய்வது, இது ஒரு அடிப்படை சூத்திரம். ஒரு சாரமாக தர்மம்னா என்னங்கிறதுனுடைய ஒரு அடிப்படை சூத்திரமாக இந்த மகாபாரதத்தில் வனப்பர்வாவில் சொல்லியிருக்கு. இந்த வனப்பர்வாங்கிறது முக்கியமாக பார்த்தோம்னாக்க மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கதை நமக்கு தெரிஞ்சது தான். ராஜ்யத்திலேருந்து விரட்டப்பட்டு காட்டில் வசிக்கக்கூடிய பகுதி காலத்தில்
அவர்கள் அத்தனை அந்த 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், 12 வருஷம் வனவாசத்தை எப்படி போக்கினார்கள்? எத்தனையோ மகான்கள் வந்திருந்து அந்த மகான்கள் பாண்டவர்களுடைய, ஏன்னா பாண்டவர்கள் தர்ம விஷயத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கிறதுனால பாண்டவர்களோட தர்ம விஷயங்களை பேசுறதுலேயே அந்த மகான்களுக்கு சந்தோஷம், பாண்டவர்களுக்கு சந்தோஷம். பாண்டவர்களுக்கு அந்த வனவாசத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை மறக்கிறதுக்கு இந்த மகான்களுடைய ஒரு சந்நிதி, ஒரு சத்சங்கம்ங்கிறது ஒரு பெரிய சாதனமாக இருந்தது. அதனால அந்த சமயத்தில் அந்த வனபர்வாங்கிறதுல நிறைய இந்த தர்ம விஷயங்கள் வரத்துக்குண்டான ஒரு காரணமாக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு இடத்துல என்ன வருது, இப்போ என்ன சொன்னோம், சரி நாம பிறருக்கு மனசுனாலேயோ வாக்குனாலேயோ செயல்னாலேயோ கெடுதல் செய்யக்கூடாது, எல்லாம் சரி. நம்மளுக்கு பிறர் நமக்கு கெடுதல் செய்யறச்சே. அப்போ திரௌபதி சொல்றா அந்த இடத்துல யுதிஷ்டிரர்கிட்ட வந்து உரிமையோட பேசுறா, துரியோதனன் பேர்ல பொறுமையா இருக்கக்கூடாது, எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கான் நமக்கு, இருக்குங்க மகாபாரதத்துல இருக்கு. அப்போ தர்மபுத்திரர் சொல்றார், பொறுமை அப்படிங்கிறதனோட பெருமையை விஸ்தாரமா சொல்லிட்டு கடைசியில சொல்றார், ஏதத் ஆத்மவதாம் விருத்தம் ஏஷ தர்ம சனாதனஹா க்ஷமா ஜெய்வ ஆதிருஷம்சஞ்ச தத்கர்த்தாஸ்மியம் அஞ்சசா. அம்மா 12 வருஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து அது ஒரு ஒப்பந்தம் ஒத்துண்டோம். பீமசேனன் ஆரம்பத்திலேயே வந்து வனவாசத்துக்கு வந்த பூசரையே ஒரு வார்த்தை வந்து பேசுகிறான், 12 வருஷத்தை 12 நாள், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வருஷம் போல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இதெல்லாம் சொல்லி ஒரு தந்திரம் சொல்லி 12 நாளைக்கு மேலே ஆயிடுத்து, வா போகலாம், 12 வருஷம் ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு போகலாம். ட்ரிக் இது பின்னாடி வருது, இன்னொரு ஸ்லோகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை உபயோகிச்சு நீயா அதர்மத்தை தர்மமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே அதுக்கு ஒரு வாக்கியம் இருக்கு. அது பீமனை பற்றி நமக்கு தெரியும், அவருடைய ஒரு போக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். திரௌபதி அவளுக்கு ஏற்பட்ட வருத்தங்கள் கஷ்டங்கள், அவள் அதனால வந்து பேசுகிறா, பொறுமையாக இருக்கக்கூடாது. ஆனால் அவர் சொல்கிறார், சரிம்மா, ஆனால் நம்மளுடைய வார்த்தையை காப்பாற்றுறது, நம்ம வந்து அவன் தப்பு பண்ணினான், அதற்குண்டான தண்டனைங்கிறது அவனுக்கு வரும். நம்ம கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுங்கிறதான தர்மத்தை நாம பரிபாலனம் பண்ணுவோம். அதனால பொறுமைங்கிறது இந்த இடத்துல கெடுதல் அவன் பண்ணினவன் தான், அவன் பண்ணின தப்ப நான் சரின்னு சொல்லலை. ஆனா நம்மளுடைய இந்த நிலைமையில நாம எப்படி நடந்துக்கணுங்கிறத பார்த்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு தர்மபுத்திரர் ஒரு வார்த்தையை இங்க சொல்றேன். சுவாமி, இதுல எனக்கு இப்போ ஒரே ஒரு சந்தேகம். இப்போ நீங்க சொன்ன இந்த அர்த்தத்துல டெஃபினிஷன்ல வர்ணமோ பேதமோ இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணணும் ஒரு வார்த்தை கூட இல்ல. சோ இது உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களும் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நெறிமுறை. அதுக்குதான் நம்ம தர்மசாஸ்திரத்திலேயே சாமானிய தர்மம் அப்படிங்கிறதே ஒரு வார்த்தை இருக்கு. மனித மாத்திரனுக்கு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், இதுல ஆணோ பெண்ணோ இல்லை எந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியில் இருக்கிறவர்களோ அப்படிங்கிறது இல்லாமல் குறிப்பிட்டு, அதனால்தான் ஆரம்பத்தில் சாமானிய தர்ம வாக்கியங்களெல்லாம் முதல்ல தொகுத்ததுக்குண்டான காரணமே இதுதான். ஏன்னா சனாதன தர்மங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு டாக்டருடைய தர்மம், ஒரு வக்கீலுடைய தர்மம், அப்படி ஒரு ஆசிரியருடைய தர்மங்கிறது அவங்கவுங்க துறை சார்ந்த தர்மங்கிறது பலது இருக்கத்தான் இருக்கும். சில விஷயம் ராஜ தர்மங்கிறது இந்த தர்மத்துக்கு மாறாக சில விஷயங்கள் ராஜாக்களுக்கு மாத்திரம் இந்த தர்மம்னு சில விஷயம் இருக்கும். என்ன, இப்போ அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுங்கிறது வேற விஷயம், அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டுங்கிறது வேற விஷயம். சில விஷயங்களை தேச பாதுகாப்புக்காக ரகசியமாக தான் வச்சுக்கணுங்கிறது இருக்கு. அங்கே போய் நீங்கள் ஆர்டிஐ கொண்டு போய் போட முடியாது. அது இருக்கு, அது என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் ராஜாக்கள் அவரவர்களுக்கு உண்டான பிரத்யேக தர்மங்கிறது ஒன்று இருக்கத்தான் இருக்கு. ஆனால் இப்போ நம்ம முக்கியமாக பார்த்துன்னு வந்துட்டு இருக்கிறது, ஒரு மனிதன் இருந்தால் அவன் இப்படி இருக்கணும். அது அப்போதான் அவன் மனிதனாக இருப்பான். முதல் நீ மனிதனாக இருந்தால் அதற்கப்புறம் அந்தந்த உன்னுடைய சமுதாயத்தில் உன்னுடைய பங்கு என்னங்கிறத பொறுத்து உன்னுடைய சிறப்பான தர்மங்கள், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். அப்போ சாமானிய தர்மம் பிரதானம்ங்கிறார் ராமர். ஏன்னா ராமாயணத்தில் பரதன் வந்து ராமர்கிட்ட வாதாடும் போது ராமர் விட்டுட்டு போகிறது பரதனுக்கு அபிப்பிராயம் இல்லை. அவன் பரதன் என்ன சொல்கிறான், இக்ஷ்வாகூணாமயன் தர்மஹா ஜேஷ்டோ ராஜ்யேபிஷிச்சதே. மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டணுங்கிறது இக்ஷ்வாகு வம்சத்து தர்மமாச்சுன்னா அது இக்ஷ்வாகு வம்சத்துக்கு தர்மம்ப்பா. சத்தியங்கிறது பொது தர்மம். முதல்ல சத்தியம், அப்பா வார்த்தையை காப்பாற்றணுங்கிறது பொது தர்மம். இது நம்ம வம்சத்தினுடைய விசேஷ தர்மம். சரி, அதுக்கு அப்படி நீ விசேஷ தர்மத்தை எடுத்தியன்னா நான் உனக்கு உன்னுடைய விசேஷ தர்மம் சொல்றேன், நீ என் வார்த்தையை கடைபிடிச்சு நீ போய் நான் வர்ற வரைக்கும் ஆட்சியை பார்த்துக்கும். அதனால சாமானிய தர்மமாகிய சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறாங்க ராமர். அதனால சாமானிய தர்மம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் அடுத்தது சொன்னார். இப்போ நான் சொன்னேனே, இந்த மாதிரி பீமசேனன் வந்து ஒரு ட்ரிக்கை உபயோகிச்சு 12 வருஷம் போல ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷமாக இருக்கு. இன்னும் அதுக்கு வேதத்திலேருந்துலாம் சில கொட்டேஷன்லாம் கொடுக்குறான். அந்த வேத வாக்கியத்தை நம்ம இப்படி பயன்படுத்திக்கலாம்லாம் கொட்டேஷன்லாம் கொடுக்குறான் பீமன். அப்போ சொல்றார், தர்மத்தை கடைபிடிக்கிறதுல ஒரு நேர்மை இருக்கணும்.
அசதாயத் சமாச்சீர்ணம் நச தர்ம சனாதன. எது சனாதன தர்மம்னு சொல்ற போதுல எது சனாதன தர்மம் அல்லங்கிறதையே சொல்லணுமோ இல்லையோ. என்ன அசத்துகள் பண்ணக்கூடிய காரியத்தை வந்து சனாதன தர்மம்னு சொல்ல முடியாதுப்பா. அவ ஒரு தந்திரமாக தன்னுடைய சௌகரியத்துக்காக வேண்டி தர்மத்தை மாத்தி வியாக்கியானம் பண்ணிண்டு இல்லையா, இதை நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிட்டு பண்றதுங்கிறது சத்துக்கள் பண்ணக்கூடிய காரியம் இல்லை, அது அசத்துக்கள் பண்ணக்கூடிய காரியம். அது சனாதன தர்மம் ஆகாது. அதனால ஒரு வியாஜத்தை கல்பிச்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதே மகாபாரதத்துல சாந்தி பர்வாவில் வேற ஒரு கதையில வருது. அது யுதிஷ்டருடைய கதையில வரல, விஸ்வாமித்திர மகரிஷியை சம்பந்தப்பட்ட ஒரு கதையில அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. அதுக்கு அடுத்த விஷயம் நீங்க முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னது சத்தியம். ஏன் சத்தியம்? நான் ஆரம்பத்தில், ஏன்னா தர்மம்ங்கிறதுனுடைய பல அம்சங்களில் சத்தியம்ங்கிற ஒரு வார்த்தை ஆரம்பத்திலே முதல்ல அந்த பல அம்சங்கள்னு வந்ததில் ஆரம்பமே சத்தியம்தான். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத், இது ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இருந்தாலும் இதை கொஞ்சம் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். சத்தியம் இது வந்து விஷ்ணு தர்மோத்தர புராணம்ங்கிறதுலையும் கருட புராணத்திலையும் இதே ஸ்லோகம் 2 இடத்துலையும் இருக்குது, இன்னும் பல இடங்கள்லையும் இருக்கலாம். சத்தியம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்தியம் அப்ரியம் பிரியஞ்ச நானிருத்தம் ப்ரூயாத் ஏஷ தர்ம சனாதனா. உண்மையை பேசணும், தெரிஞ்ச விஷயம், இனிமையாக பேசணும், அதுவும் ஒரு தர்மம். சரி, ஆனால் இப்போ ஒரு சத்தியம் இருக்குது, அது வந்து இனிமையாக விஷயம் இனிமையாக, அதாவது விஷயம் நம்மளுக்கு சந்தோஷமான விஷயமா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதையும் ஹிதமான முறையில் எடுத்து சொல்லாமே. விஷயத்தை நம்ம மாற்ற முடியாது. உண்மையை பேசணும்னு வந்து கொடுத்தோனாக்கா, விஷயம் நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருந்ததுனாக்கா விஷயத்தை மாற்றி பேசினா அது தப்பாக போயிடும். ஆனால் அது எவ்வளோ கொள்ள முடியுமோ ஹிதமான முறையில் எடுத்து சொல்லணும். நப்ரூயான் சத்தியம் அப்பிரியம்னா அப்பிரியமான சத்தியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்க அப்போ சில சமயம் சொல்லத்தான் வேண்டியிருக்கு. உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் இதை சொல்லாமல் இருக்க முடியுமானா எவ்வளோ கொள்ள முடியுமோ ஹிதமான முறையில் எடுத்து சொல்லு. முடிஞ்ச மட்டுக்கும் அவனுடைய ஆனால் சத்தியம் தான் சொல்லு. பிரியஞ்ச ந அனிருத்தம் ப்ரூயாத், அவனுக்கு பிரியமா இருக்கும்னு நினைச்சுன்னு பொய்ய சொல்லப்படாது. ஏஷ தர்ம சனாதனா. சத்தியம் அப்படி அதுதான். அதனால அந்த சத்தியம் நீங்க ஆரம்பத்திலே இதை இது பண்ணீங்க. சத்தியமாக பேசணும், பிரியமாக பேசணும். சில சத்தியத்தை பிரியமா சொல்ல முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். சில சத்தியங்களை பிரியமா சொல்ல முடியாமல், அதாவது அந்த விஷயம் பிரியம் இல்லாமல் இருக்கலாம், நீ சொல்ற விதம் பிரியமா இருக்கலாமே. விஷயத்தை நம்ம மாற்ற முடியாது. விஷயத்தை மாத்தினா அது சத்தியமாவே இருக்காது. விஷயம் எப்படி இருக்கோ உள்ளபடி பேசுறதுக்கு தானே சத்தியம்னே பேர். விஷயத்தை மாத்தி பேசணும்னா அது எப்படி சத்தியமாகும்? ஆனா நீ சொல்ற விதத்தை பிரியமா சொல்லணும். விஷயத்தை மாத்துறது உன் கையில இல்லை, சொல்ற விதம் உன் கையில இருக்கு. அதை ஹிதமான முறையில சொல்லணும்.